திருச்சி இனாங்குளத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் ஆயில் நிறுவன எரிவாயு நிரப்பும் ஆலையில் ஒப்பந்த ஓட்டுநர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து பணி வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதுகுறித்து செய்தியாளர் சார்லஸ் CITUவின் மாவட்ட செயலாளர் ராஜாவுடன் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். இந்த போராட்டம் இப்ப ஏன் அடுத்த கட்டத்தை என்ன கொண்டு செல்ல போறீங்க? இன்று நடக்கக்கூடிய போராட்டத்தில் எதுவும் உடன்பாடு ஏற்படுத்திருக்க நிர்வாகத்தோட? தொடர்ந்து 10 முறை மாவட்ட நிர்வாகத்தோடு தொழிலாளர் துறை அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். எந்த விதமான ஒப்பந்தமும் இதுவரையில் ஏற்படவில்லை. தொடர்ச்சியாக புதிதாக ஒப்பந்தம் எடுத்திருக்கக்கூடிய முதலாளிகள் 53 தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது, 10 ஆண்டுகள் பணியாற்றிய இந்த தொழிலாளர்களுக்கு வேலை தர முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் புதிதாக வெளியிலிருந்து ஆட்களை வைத்து வண்டியை இயக்குவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்று வட்டார கிராமத்தை சேர்ந்த தொழிலாளர்கள், எல்லா தொழிற்சங்கத்தையும் சேர்ந்தவர்கள், தோமுசா, அதே மாதிரி அண்ணா தொழிற்சங்கம், CITU எல்லாத்தையும் சேர்ந்த தொழிலாளர்கள் இங்கே நாங்கள் பணியாற்றுகிறோம். இப்போ அனைத்து தொழிற்சங்கம் சேர்ந்தவங்களும் இதில் பணியாற்றுறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை எடுத்து செல்வதற்கு என்ன திட்டமிட்டிருக்கீங்க? தொடர்ந்து அதிகாரியோட பேச்சுவார்த்தை எதுவும் நடத்த திட்டமா? அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். வரக்கூடிய 4ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 4ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய தலைமையகம், அந்த தலைமையகத்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சிலிண்டர் லாரிகள் ஒன்று சேர்ந்து 12 பிளான்ட் இருக்கு. 12 பிளான்ட்டினுடைய தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து ஆயிரக்கணக்கில் குடும்பத்தோடு இந்த தொழிலாளர்களுக்கு வேலை தர வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட ஒரு 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வரக்கூடிய 4ஆம் தேதி அந்த முற்றுகை போராட்டத்தை நடத்த போறோம். இதனால எதுவும் இந்த எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தில் எதுவும் தட்டுப்பாடு இல்லை, அது எதுவும் விநியோகத்தில் எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? நிச்சயமாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும். இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் 12 மாவட்டங்களுக்கு 42,000 சிலிண்டர் 153 வாகனம் மூலமாக கொண்டு போகப்படுகிறது. கடந்த ஒரு மாத காலமாக 100 வண்டி தான் ஓடிட்டு இருக்குது. 53 வண்டி என்பது வெளியே நிறுத்தப்பட்டிருக்குது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு ஏற்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக்குவோம் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.